இன்றைய முக்கிய செய்தி டிசம்பர் 18 2025. 1. மிதவாதிகள் ஜனநாயக கட்சியினருடன் சேருவதால் அமெரிக்க சபை ஆக மானியங்கள் மீது வாக்களிக்க கட்டாயப்படுத்துகிறது. செனட் இன்னும் நிராகரிக்க வாய்ப்புள்ளது. மானியம் இழக்கும் அபாயம் உள்ளது. 2. செல்சியா விற்பனையை உக்ரைனுக்கு ஒப்படைக்க வேண்டும் அல்லது நீதிமன்ற நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்று இங்கிலாந்து ரோமன் அப்ரமோவிச்சை எச்சரிக்கிறது. 3. அமெரிக்க செனட் $901 பில்லியன் பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்றுகிறது. இது 2026 இராணுவ கொள்கையை அங்கீகரிக்கிறது. 4. சீனாவின் மேம்பட்ட விமானம் தாங்கி கப்பலான புஜியன் தைவான் ஜலசந்தியை கடக்கிறது. இது பிராந்திய பதட்டங்களை அதிகரிக்கிறது. 5. கடுமையான காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த டெல்லி அரசாங்கம் 50 விழுக்காடு வீட்டிலிருந்து வேலை செய்ய உத்தரவிடுகிறது. 6. அடர்த்தியான மூடுபனி ஏர் இந்தியா பயண ஆலோசனையை தூண்டுகிறது. இதனால் விமான இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 7. இந்தியா முழுவதும் மூடுபனி மற்றும் குறைந்த தெரிவுநிலை காரணமாக இண்டிகோ ஏராளமான விமானங்களை ரத்து செய்கிறது. 8. நெரிசல் மற்றும் மாசுபாட்டை குறைக்க டெல்லியைச் சுற்றியுள்ள டோல் பிளாசாக்களை மாற்ற மூட உச்ச நீதிமன்றம் கேட்கிறது. 9. புதிய இருதரப்பு வேலை திட்டத்தின் கீழ் இந்தியா அர்ஜென்டினா விவசாய ஆராய்ச்சி ஒத்துழைப்பை விரிவுபடுத்துகிறது. 10. கடுமையான மூடுபனி காரணமாக லக்னோவில் இந்தியா vs தென்னாப்பிரிக்கா 4வது T20 போட்டி ரத்து செய்யப்பட்டது. 11. இந்திய ரயில்வே 99 விழுக்காடு அகலப்பாதை மின்மயமாக்கலை அடைந்துள்ளது. ரயில்வே நவீனமயமாக்கலில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கிறது. 12. நாடாளுமன்றம் ரத்து செய்தல் மற்றும் திருத்த மசோதாவை நிறைவேற்றியது. காலாவதியான சட்டங்களை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் புதுப்பித்தல். 13. அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டன. இது பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துகிறது. 1. 4. வால்மீன் 3 வானத்தை கண்காணிக்கும் நிகழ்வு வரவிருக்கிறது. டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் அரிய விண்மீன்களுக்கு இடையேயான பொருள் பார்வை தெரியும். 15. இன்று அமெரிக்க மற்றும் கனடா அரசாங்க ஈடுபாடுகள். கனடா பிரதமர் ஒன்ராரியோ பிரதமரை சந்தித்து முதல் அமைச்சர்களை நடத்துகிறார். 16. அந்நிய நேரடி முதலீட்டு கொள்கை மாற்றம். காப்பீட்டில் 100 விழுக்காடு அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் மசோதாவை மக்களவை நிறைவேற்றியது. முதலீட்டுக்கு துறையை திறந்தது. 17. தடகள உள்கட்டமைப்பு மற்றும் போட்டிகளுக்கு ஊக்கமளிக்கும் 5 தேசிய விளையாட்டு நிகழ்வுகளை ராஞ்சி நடத்த உள்ளது.